வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இன்றைக்கான ஆக்டிவ் கான்டெக்ட்ஸ் லெவல்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு சின்ன டவுட் அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாரு, நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்ட் டைமாக ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மார்க்கெட்டில் சரி, எந்த மார்க்கெட்லேயுமே சரி, ஃபாரெக்ஸாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்ஆ இருக்கட்டும், எந்த மார்க்கெட்லேயும் சரி, மார்க்கெட் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கிற நேரத்தில் ட்ரேட் கொடுக்காது. சரிங்களா? மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்கும்போது நீங்கள் அவைலபிள். ஸோ அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் ஒரு டேட்டாவோ ஒரு இண்டிகேட்டர்ஸோ ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதை வச்சு அதுக்குண்டான செட்டப் வரும்போது நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு நிஃப்டி நடந்த மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா காலையில் 9:15 to 10:50, அதாவது 9:15 10:15 மூவ்மெண்ட் முடிஞ்சது. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க மட்டும்தான் உங்களுக்கு ட்ரேட். அதர்வைஸ் இந்த இடத்துல எங்கே போனாலுமே சைட் பேஸில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு ஒன் சைட் மார்க்கெட் கிடையாது, சைட் பேஸில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் ட்ரேடு எங்கே எடுத்திருந்தாலும், கால் சைடு எடுத்திருந்தாலும் சரி, புட் சைடு எடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து கால்ஸ் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. இந்த கால்ஸ் நீங்கள் ஒருத்தட்ட வாங்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் அவங்கள டிஃபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி தனிச்சா நீங்கள் யோசிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது மார்க்கெட்டில். ஏன்னா இன்னொருத்தர் கால்ஸ் கொடுத்து அதனால், அதுவும் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லாதவங்க கால்ஸ் கொடுத்து அதனால் நீங்கள் லாஸ் ஆகுன்றது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அந்த கால்ஸ் வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக மார்க்கெட்டை நீங்களே எப்படி அனலைஸ் பண்ணி ஸோ ஒரு செட்டப்பில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல வந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி பை பண்ணுவேன், இந்த இடத்துல வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன்னு சொல்லி நீங்களாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தாங்க, நீங்கள் கால்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு. நான் வந்து கால்ஸும் கொடுக்குறதில்ல, இந்த லெவல்ஸுமே நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ஒழிஞ்சு இதுதான் கன்ஃபார்ம் சப்போர்ட் அண்ட் கன்ஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ரெண்டாவது விஷயம், எப்பயுமே எனக்கும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறது, இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நீங்களே மார்க்கெட்டோட லெவல்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்றே நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் 600 ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 600 ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 692. ஸோ அந்த ஸ்ட்ராடல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிங்கனாலே அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்சுக்கு வெளியில் போய் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சோட ஷார்ட் ரேஞ்சோட டாப் எட்ஜ் மேலே போகுது அப்படின்னா டாப் எட்ஜ், கீழே போகுது அப்படின்னா பாட்டம் எட்ஜ், அந்த ரெண்டு எட்ஜும் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக செயல்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான டேபிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்குமே ஒரு ஸ்ட்ராடல் தான் இருக்குது. 24,700 கால், இங்கே 24,700 புட். இந்த ஸ்ட்ராடலோட எல்லையை நீங்கள் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் ரெண்டாக பிரிக்கலாம். ஷார்ட் ரேஞ்ச் எப்படின்னு கேட்டிங்கன்னா 24,700 ப்ளஸ் அதோட க்ளோஸ். 24,700 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 80 ரூபா அப்படின்னா 24,780. 24,700 புட்டுடைய க்ளோஸ் அதை எடுத்துட்டிங்கன்னா 24,611. ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்சுன்னு வச்சுக்கலாம். இதோட வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 24,700க்கு மேலே இந்த 80 + 89 169, அப்போ 869 இந்த ரேஞ்ச். அப்படியே கீழே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். 24,700 மைனஸ் 169 24,531. இதுதான் வைட் ரேஞ்ச். ஸோ அந்த ஷார்ட் ரேஞ்சும் வைட் ரேஞ்சையும் ஸ்ட்ராடல் இருக்கும்போது நீங்கள் போட்டு வச்சுக்கோம். ஸோ ஸ்ட்ராடலில் இன்னும் ரெண்டாவது மெயின் விஷயம் என்னென்னா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மாட்டிடுச்சு அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் ஓப்பனுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயும் இந்த மாதிரி, ஸோ எந்த ஒரு பிரேக் அவுட்டுமே இல்லாமல் மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் வந்து கிட்டத்திலே தான் இருக்கும். 700 அப்படி இருக்குன்னா 750 ஆர் 650 to 750 இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து பொதுவாகவே வந்து சைட்வேஸ் மார்க்கெட் நிறைய, ஒன் சைட் மார்க்கெட்டோ இல்லை மொமெண்டமாக
ட்ரெண்டிங்காக போகிற மார்க்கெட்டை வந்து மாதத்தில் குறைந்த நாட்கள் தான் நடக்கும். ஸோ அதை வந்து மைண்ட் பண்ணிக்க. எல்லா நாளுமே ஒன் சைடாக இருக்காது. ஸோ குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ இருக்கும், அதுக்குள்ளே ப்ரைஸ் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்றத உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். வந்து எல்லா ட்ரேடுமே 1:2, எல்லா ட்ரேடுமே 1:3 அப்படி கிடச்சிடாது. ஸோ ஒவ்வொரு ட்ரேடுக்குமே ஒவ்வொன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் வந்து 1:1 லாஸ் பண்ணிட்டேன், அடுத்த ட்ரேட் எனக்கு 1:2 வேணும்னா கிடைக்காது. அங்கே என்ன மார்க்கெட்டில் நடக்குமோ அதுதான் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஜீரோக்கு எது வாய்ப்பாக இருக்குன்றதையும் பார்த்துடலாம். இன்னைக்கு முடிஞ்சிருக்கு இடம்னு பார்த்தீங்கன்னா 50,803. நேற்றே அவங்க சொல்லியிருந்தா 50,500 கால் வந்து ஸ்ட்ராடலில் இருந்துச்சு. ஸோ அதை வந்து மேலே கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து 50,500 புட்டு உங்களுக்கு சப்போர்ட் ஆயிடுச்சு. 51,000 கால், 50,800 கால், 50,900 கால், அதுக்கு கீழே 51,500 கால். இதுக்கு இடையில இருக்குது. இப்போ 50,500 டு 51,500 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து 51,000. இப்போ மார்க்கெட் 51,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி அதனோட மொமெண்டம் இருக்கும், 51,000க்கு கீழே இருந்துச்சுன்னா என்ன மொமெண்டம் இருக்குன்றத இதோட நீங்கள் இம்ப்ளைடு வால்கிட்ட மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் படி, இப்போ கொடுத்துருக்க டேபிளில் கொடுத்துருக்கிறத படி நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா 50,800 முடிஞ்சிருக்கு. ஸோ 50,800 ஏடிஎம்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கும்போது ஏடிஎம் ஸ்ட்ராடலாகவே நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். 50,800 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுத்திங்கன்னா 173. ஸோ 50,973. ஸோ 50,800 புட்டோட எடுத்திங்கன்னா 178. ஸோ 180 எக்ஸ்ட்ரா கூட 50,620. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதோ ஒரு ரேஞ்சை வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது தான் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டேபிள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாகவே இப்போ சின்ன இதுக்குள்ளே இருக்க சின்ன ஷார்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,500 டு 50,800ன்றப்ப 50,650 தான் இதனோட மிட் பாயிண்ட். ஸோ இந்த 50,650 அப்படின்றத நம்ம இங்கே 50,800 புட்டோட சப்போர்ட்டாகவும் உங்களுக்கு 50,620 வந்திருக்கும். ஸோ இங்கே 50,650. ஸோ இந்த 50,650 அப்படின்ற லெவல் ரொம்ப குரூஷியலான லெவலாக இருக்கும். ஸோ இது நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெவல் வராமல் மேலேயும் போகலாம். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது 50,800 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே சப்போர்ட் எடுத்து போனாலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்துச்சுன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழே வந்தால் தான் மொமெண்டம் பெருசாக இருக்கும். இல்லாட்டி அதனோட மொமெண்டம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். அப்படியே சைட் பேஸில் கொண்டு போய் ப்ரீமியத்தை வந்து ஜீரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ அது தெளிவாக பார்த்துங்க. இதில் இருக்க இம்ப்ளைபிலிட்டி பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ளைடு வாலிடிலிட்டி கால் சைடு 13, புட் சைடு 18 இருக்குது. ஸோ இம்ப்ளைடு வாலிடிலிட்டி புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத வந்து கொஞ்சம் குரூஷியலாக பார்த்துட்டு ஓப்பன் ஆனோடனே டேபிளில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அந்த மல்டிபிள் ஹெட்ஜ் கண்டிப்பாக உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உண்டான காரணம் என்னென்னா உங்களுக்கு புட் ஆப்ஷனை நிறைய வாங்க வச்சு கால் ஆப்ஷனை வந்து உங்களுக்கு நிறைய வாங்க வச்சுக்கிறாங்க. அதுதான் இந்த டேபிளில் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு மேலேயே முடிச்சு. ஸோ அது நாளைக்கு காலையில் எப்படி இருக்குது, மார்க்கெட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்ன? ஸோ இந்த டேபிளில் வந்து உங்களுக்கு 50,500 டு 50,800 ரொம்ப மிட் பாயிண்ட் ரேஞ்ச் எடுத்தால் கூட நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து இம்ப்ளைடு வாலிடிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். சப்போஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட்டை டக்குன்னு கீழே கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த இம்ப்ளைடு வாலிடிலிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு 12 மணிக்குள்ளேயே உங்களுக்கு இம்ப்ளைடு வாலிடிலிட்டி குறைஞ்சிருச்சு, ஒரு 10க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 0 வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அப்படியே 0 கிடைக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் 0 வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா இந்த டேபிளோட மிட் பாயிண்ட்டை விட்டு மார்க்கெட் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அந்த மிட் பாயிண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுற அந்த
மூமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு 0 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த டேபிள் எப்படி இதாகுதுன்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நான் டெலிகிராம் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கூடிய சீக்கிரம் டெலிகிராம் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான லிங்க்கை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவோ இல்லை அடுத்த வீடியோவிலோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்குள்ளே நான் டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் 8807285944 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.